வாழ்க வளமுடன். என்னோட பேரு மகேந்திரன். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம திருமந்திரத்துக்கு திருமந்திரமாலைன்னு பேர் வச்சதுக்கான காரணத்துல மாலை அப்படின்றதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இதுல மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் சேர்த்திருக்காங்க, திரு மந்திர மாலை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பத்தின விளக்கத்தை தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ மாலை அப்படின்னா நம்ம மூச்சு காத்து சரியா 3 நாடிகளும், அதாவது இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை, இது 3ம் ஒன்னா இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. 3 நாடிலையும் மூச்சு காற்று சமமா ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் போல திருமந்திரத்துல சொல்லப்படுறது போல இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு மாலையா நம்மளை அலங்கரிக்கும், நம்மளை அழகாக்கும், ஆரோக்கியமாக்கும், மரணம் இல்லா பெரு வாழ்வு நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுல மந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு நுட்பம். மந்திரம்னா என்ன? ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வான ஒளி, அதுதான் மந்திரம். இப்ப பிரணவ மந்திரம், பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளிக்கு தகுந்த மாட்டம் நமக்கு செஞ்ச செயலுக்கான விளைவுகள் நிகழும். அந்த மந்திரத்தை, அந்த ஒளியை பயன்படுத்தி நல்லதையும் செய்யறாங்க, கெட்டதையும் செய்யறாங்க அப்படிங்கிறத புராண கதைகள் நமக்கு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதுல ஒவ்வொரு அஸ்திரங்களா இருந்தாலும் சரி மந்திரத்தை சொல்லிதான் பயன்படுத்துவாங்க. நல்ல விஷயங்கள், வேள்வி நடத்துறது, யாகம் நடத்துறது, இது போன்ற விஷயத்துக்கும் மந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆக இந்த உலகத்துல நன்மை நடக்கணும்னாலும் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வான ஒளி தேவைப்படுது. இல்ல தீமை நடக்கிறதா இருந்தாலும் அது சக்தி வாய்ந்த ஒரு அதிர்வான ஒளியாதான் தேவைப்படுது. இப்ப நம்ம பேசுற மொழி கூட தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம்னு நம்ம சொல்றோம். ஆனா நல்லா கூர்ந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, இதுவும் ஒரு ஒளி தான். ஏன்னா மொழியா நம்ம பார்க்காம இப்ப நம்ம பேசுறது குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சத்தமா தான் தெரியும். இப்ப குழந்தைங்க சின்ன வயசுல பேச தெரியாம பேசும்போது பாத்தீங்கன்னா அது என்ன மொழின்னு தெரியாது. ஆனா அந்த சத்தம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப அந்த ஒளியை தான் அவங்க மந்திரம்னு சொல்றாங்க, இயற்கையா வரக்கூடிய ஒளி. இப்ப திருமந்திரத்தை ஏன் மந்திரம்னு சொல்றாங்க, மந்திர மாலைன்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்துக்கு நம்ம போய்க்கலாம். இப்ப நம்ம உடம்புல மூச்சு காத்து ஒரு மாலையா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்றோம். இப்படி செயல்படும் போது மூலாதார சக்கரத்துல இருந்து ஒவ்வொரு இடமா அது பயணம் பண்ணும். எல்லா இடத்துல இருக்கக்கூடிய உணர்வுகளை நம்மளால உணர முடிகிற அளவுக்கு அது ஒன்னா இணைஞ்சு பயணம் பண்ணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம்னு சொல்லி இப்படி அது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கிட்ட அது இணையும் போதும், பிராணன் அடங்கும் போதும் அதுல இருந்து ஒரு ஒளி உருவாகும். இப்ப நார்மலா இப்ப இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூச்சிலேயே நீங்க நல்லா கவனிச்சு கண்களை மூடி அமைதியா காலையில ஒரு 3 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ள சப்தம் இல்லாம இருக்கக்கூடிய இடங்கள் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க. மூச்சு காத்துல கவனம் வைங்க. இந்த மூச்சு உள்ள போகும்போது ஒரு சவுண்டு வரும், வெளியாகும் போது ஒரு சவுண்டு வரும். நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இப்பவே இந்த மூச்சிலேயே உங்களால ஒரு ஒளியை உணர முடியும். ஆனா அது அந்த பிராணன், மனம், இது ரெண்டும் இணைஞ்சு சக்கரங்கள்ல மையம் கொள்ளும் போது அதுல இருந்து வரக்கூடிய பீஜ மந்திரம் ஒரு ஒளியை உங்களுக்குள்ள ஒரு அதிர்வை உருவாக்கும். அந்த ஒளி உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட இருக்கக்கூடிய ஒளியோட மிங்கிள் ஆகி அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃப்ரீக்வன்சியும் ஒன்னாகும் போது அங்க இருக்கிறது இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், இங்க இருக்கிறது அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். மேக்சிமம் அங்கதான் நிறைய இருக்கு. ஏன்னா அறிவியல் விதிப்படி 2 பாத்திரத்துல இருக்கு, ஒரு பாத்திரத்துல நிறைய தண்ணி இருக்கு, இந்த பாத்திரத்துல கம்மியா இருக்கு. இது ரெண்டையும் இணைச்சோம்னா என்ன ஆகும்? இதுல இருந்து அப்படியே அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டும் சமமாயிரும். இதுதான் அறிவியலோட விதி. அது போலதான் நம்ம மூச்சு காத்து ஒரு மந்திரம் போல 3 நாடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. எப்படி கனெக்ட் ஆகும்னா நமக்குள்ள அந்த மூச்சு காத்து மூலமா எழும்பக்கூடிய ஒளிய வச்சுதான் கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய சக்தி,
அந்த ஒரு வைப்ரேஷனும் இங்க நம்ம உடம்புல வந்து நார்மலாவே கம்மியா தான் இருக்கும். அதனால அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கு சமமா நம்ம சமநிலை அடைஞ்சிருவோம். அததான் சமாதி, ஆதியோடு சமமாகக்கூடிய தன்மைய இந்த திருமந்திர மாலைன்னு சொல்லக்கூடிய திருமூலரால் எழுதப்பட்ட பாடல் நுட்பங்கள் நமக்கு கொடுக்கறதுனால அதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அட்டாங்க யோகம் அப்படின்ற ஒண்ணுல ஏமத்துல ஸ்டார்ட் பண்ணி சமாதியில தான் நிறைவு பெறுது. மனிதரோட வாழ்க்கையும் மரணமில்லா பெருவாழ்வு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் அடுத்த பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நிலையை தரக்கூடிய ஒரு அற்புதமான நுட்பங்களை அடக்கியதுதான் இந்த திருமந்திரம், திருமூலர் எழுதியிருக்கக்கூடிய அந்த திருமந்திர மாலை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருமந்திர மாலைன்னு திருமந்திரத்தை ஏன் சொல்றாங்க. திரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மரியாதைக்காக, ஒரு உயர்ந்த ஒரு தன்மையை, ஸ்தானத்தை அது கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒரு வார்த்தை. திரு மந்திரம் அப்படிங்கிறது நம்மள பிரபஞ்சத்தோட எப்படி இணைக்குது, ஒளி நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய ஒளி அதிர்வு மூலமா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒளி அதிர்வுகளோட இணைச்சு அங்க இருக்கக்கூடிய அனைத்து பவரையும் நமக்கு கொடுக்கறதுனால அந்த மந்திரம்ன்ற ஒரு வார்த்தையை அதுல சேர்த்திருக்காங்க. மாலை அப்படிங்கிறது நம்ம அந்த இயக்கம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு மாலையா, அழகு பொருளா, ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இப்ப மூலிகை மாலைகள்லாம் ஆரோக்கியத்தை தருதுல, அது போல 100 மடங்கு இல்ல, கோடி மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு மாலையா நம்ம மூச்சு காத்தே நமக்கு அமைகிறதுனால, இன்டர்னல்லா இருக்கிறதுனால இந்த திருமந்திர மாலை அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை சொல்றாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு ஏத்துக்கிற மாட்டா இருக்கா, இல்ல வேற எதுவும் கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். இதே போல இன்னும் பல வீடியோக்கள்ல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.